எட்டாம் வகுப்பு குழந்தைகளே வணக்கம். நாம் இன்று கணித பாடத்தில் செய்முறை வடிவியல் பகுதியிலிருந்து சரிவகம் எவ்வாறு வரைவது என்பதை பற்றி பார்க்கலாம். 3 பக்கங்களும் ஒரு மூலைவிட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கும் போது சரிவகம் எவ்வாறு வரைதல் என்பதை பார்க்க போகிறோம். இதற்காக பயிற்சி 5.4 கணக்கு எண் 1 எடுத்துக்கொள்ளலாம். 2வது ரோமன். இது மொத்தம் 2 பகுதிகள் உள்ளன. ஏற்கனவே நம் முதல் பகுதியை பார்த்திருப்போம், நாற்கரம் வரைதல். இது 2வது பகுதி. ஏஐ சமம் 6 சென்டிமீட்டர், ஐஎம் சமம் 5 சென்டிமீட்டர், ஏஎம் சமம் 9 சென்டிமீட்டர் மற்றும் எம்எஸ் சமம் 6.5 சென்டிமீட்டர். இங்கு ஏஐ இணை எஸ்எம், அந்த இணைனா பேரலல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், உடைய ஒரு சரிவகம் நம்ம வரைய போகிறோம். இந்த சரிவகம் எப்படி இருக்கும், அதில் இந்த இணைன்னு சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது ஒரு சரிவகம். நாற்கரமாட்டவே தான் இருக்கும் இதுவும். ஆனால் ஏதேனும் ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் இணையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் மேலே ஒரு கோடு இருக்குது இல்லைங்களா, இந்த கோடும் இந்த கோடு இணையாக இருக்குது. அதாவது 2 பக்கங்கள் இணையாக இருக்குங்கிறத தான் நான் குறிப்பிட்டு காட்டியிருக்கேன். இப்படி தான் சரிவகம் இருக்கும். இந்த ஜோடி தான் இருக்கணுமாங்கிறது கிடையாது, மற்ற 2 எதிர்ப்பக்கங்களும் கூட இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு ஜோடி தான் இணையாக இருக்கும். இப்போ இதை எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொடுக்கப்பட்ட அளவுகளுக்கு நம்ம உதவிப்படம் வரைஞ்சிக்கிறோம். அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஏஐ அவங்க சொன்ன கணக்குப்படி 6 சென்டிமீட்டர், ஐஎம் 5 சென்டிமீட்டர், ஏஎம் 9 சென்டிமீட்டர், எம்எஸ் அதாவது எம்மிலிருந்து வரையப்பட்ட கூடு 6.5 சென்டிமீட்டர். இதை நீங்கள் கீழே இதெல்லாம் எழுதிட்டு உதவிப்படம் அப்படின்னு எழுதிக்கணும். நாங்கள் ரஃப் டயக்ராம் போட்டிருக்கேன். இப்போ என்ன முதலிடத்தில் என்ன சொன்னால், ஏஐ சமம் 6 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கோட்டு துண்டு நம்ம வரைய போகிறோம். அதுக்கு அளவுகோல் எடுத்துகிட்டு பென்சிலில் 0லேருந்து தான் எப்போவுமே குறிக்கணும் குழந்தைகளே. 1லேருந்து குறிச்சிடாதீங்க. பாருங்கள், 0லேருந்து கரெக்டாக 6 சென்டிமீட்டர்கிட்ட நான் அந்த கோட்டு துண்டை முடிச்சிருக்கேன். இப்படி அழகாக ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிட்டு அதுக்கு ஏஐ அப்படின்னு பேரை கொடுத்துருங்க. கூடவே அதோட அளவை எழுதியிருங்க 6 சென்டிமீட்டர்னு. அடுத்தது ஐயிலிருந்து ஏழிலிருந்தும் நம்ம 2 வட்டவிற்கள் வரைய போகிறோம். 7லேருந்து 9 சென்டிமீட்டர் இருக்கும், ஐயிலிருந்து 5 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ முதல்ல நான் 7லேருந்து 9 சென்டிமீட்டருக்கு வரைகிறேன். அதுக்கு கவராயத்தை எடுத்து நான் அளவுகோலில் கரெக்டாக 9 சென்டிமீட்டருக்கு அளவு எடுத்துக்கிறேன். கவனிங்க, எப்படி அளவு எடுக்குன்றதை உங்களுக்கு திரையில் காட்டுகிறேன். 0லேருந்து தான் எடுக்கணும். கூர்முனையை 0ல் வச்சுக்கோங்க. பென்சிலோட முனையை கரெக்டாக 9வது சென்டிமீட்டரில் இப்படி அக்யூரேட்டாக வச்சுட்டு கவராயத்தோட கூர்முனையை ஏங்கிற புள்ளியில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 9 சென்டிமீட்டர் தான் எடுத்திருக்கோம். ஏஎம் 9 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ணணுன்னா, அழகாக ஒரு வட்டவில் வரைஞ்சிக்குங்க. வட்டவில்லோட அளவு எவ்வளோ பெருசு தேவையோ அந்த அளவுக்கு வரைஞ்சா போதும். இப்போ இவ்வளோ லென்த் வேண்டாம், நான் அதனால் குறைச்சிக்கிறேன். ஏன்னா ஐஎம் 5 சென்டிமீட்டர் தானே இல்லையா, அதனால் அளவாக தான் வரும்ன்ட்டு இப்படி அழகாக வரைஞ்சிக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஐஎம் 5 சென்டிமீட்டர் இல்லையா, முதல்ல கவராயத்தை கொண்டு வந்து ஸ்கேலில் பொருத்திக்கிறேன். அடுத்தது ஐயிலிருந்து 5 சென்டிமீட்டருக்கு இன்னொரு வட்டவில் வரைய போகிறேன். பாருங்கள், ஐயிலிருந்து 5 சென்டிமீட்டர், ஏற்கனவே 9 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சாச்சு. இப்போ ஐயிலிருந்து 5 சென்டிமீட்டருக்கு நான் வரைய போகிறேன். கவராயத்தை எடுத்து கரெக்டாக 5 சென்டிமீட்டருக்கு ஒரு அளவு எடுத்துக்கிறேன். அளவு எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த கவராயத்தோட கூர்முனையை நான் ஐயை மையமாக வச்சுக்கிட்டு மற்றொரு வட்டவில் வரைய போகிறேன். பாருங்கள், ஐயில் கொண்டு போய் வச்சுக்கிறேன். இந்த கவராயத்தை பயன்படுத்துகிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக பயன்படுத்தணும். பாருங்கள், கட் ஆயிடுச்சு. ஐயிலிருந்து நாம் மற்றொரு வட்டவில் வரைஞ்ச அந்த ஏற்கனவே வரைஞ்ச வட்டவில்ல இந்த வட்டவில் வெட்டி இருக்குது. அந்த வெட்டுற புள்ளிக்கு நம்ம என்னென்னு பேர் கொடுத்துக்கிறோம், எம்முன்னு கொடுத்துட்றோம். அடுத்த ஸ்டெப்பில் ஏஎம்ஐயும் ஐஎம்ஐயும் இணைத்து விட வேண்டும். இணைச்சி விட்டுறலாங்களா? பாருங்கள், ஏவிலேருந்து இதை நீங்கள் அளவுகோல் வச்சு தான் இணைக்கணும். அளவுகோலை ஏவையும் எம்மையும் தொடர மாதிரி வச்சுட்டு கோடு போட்டுருங்க. அதே மாதிரி ஐயிலிருந்தும் எம்மை இணைத்து விட்டு விடுங்கள். 2ஐயும் இணைச்சாச்சு. அப்புறம் இந்த ஏஎம்மோட அளவு எவ்வளவு, ஐஎம்மோட அளவு எவ்வளவு என்பதையும் கையோடு எழுதிடுங்க. சரிங்களா? இது 9 சென்டிமீட்டர், ஐஎம் 5 சென்டிமீட்டர். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், எம்மிலிருந்து 6.5 சென்டிமீட்டருக்கு மற்றொரு வட்டவில் வரைய போகிறோம்.
பாருங்கள் எம்மிலேருந்து வரைய போகிறோம். ஆனால் அந்த வட்டவில்லை வெட்டுறதுக்கு நமக்கு இன்னொரு அளவு இல்லை. வட்டவில்லை வெட்டுறதுக்கு ஒரு அளவு வேணும் இல்லைங்களா? இப்போ இங்கே எம்முங்கிற புள்ளியை வெட்டுறதுக்கு நமக்கு 2 அளவு இருந்துச்சு, ஏஎம்மு ஐஎம்னு. இப்போ அதனால் நம்ம சரிவகத்தில் ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிமுகத்தில் சொல்லும் பொழுது இணை பக்கங்கள்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்காக நான் எம்மிலிருந்து ஏஐக்கு இணையாக ஒரு கோடு வரைய போகிறேன். அதுக்கு நான் உங்களுக்கு திரையில் காட்டும்படியாக ஒரு மூலை மட்டத்தை பயன்படுத்திக்கிறேன். இந்த மூலை மட்டத்தோட ஏதாவது ஒரு பக்கத்தை அந்த ஏஐ பக்கத்துக்கு இணையாக பொருத்திட்டு அப்புறம் அதுக்கு பக்கவாட்டில் அளவுகோலை பொருத்திக்கங்க. அளவுகோல் எதுக்கு பொருத்தியிருக்குன்னா மூலை மட்டம் நகர்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக, கோணையாக போயிடக்கூடாதுன்றதுக்காக இப்படி திரையில் திரும்படியாக வச்சுட்டு நான் அப்படியே ஏஐக்கு இணையாக அந்த மூலை மட்டத்தை அளவுகோலை வச்சுக்கிட்டு அப்படியே மேலே நகர்த்திட்டே போகிறேன். பாருங்கள், நகர்த்திட்டே போகும்பொழுது அது போய் ஒரு இடத்துல எம்மை போய் தொட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த அளவுகோலை அந்த பக்கம் எடுத்துகிட்டு மூலை மட்டத்தை நகராமல் பிடிச்சிட்டு எம்மிலிருந்து ஒரு கதிர் வரைஞ்சிக்குங்க. இந்த கதிர் ஏஐக்கு இணையாக இருக்கும். அதைத்தான் நான் ஆங்கிலத்தில் பேரலல் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏஐக்கு இணையாக நான் எம்மின் வழியே ஒரு எம்எக்ஸ் என்ற கதிரை வரைந்து விட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஏற்கனவே எம்மிலிருந்து எஸ்னுடைய தூரம் 6.5 சென்டிமீட்டர்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணுறேன்னா அளவுகோலை எடுத்துக்கிட்டு கவராயத்தின் உதவியுடன் 6.5 சென்டிமீட்டருக்கு அளவு எடுத்துக்கிறேன். பாருங்கள், 6.5 சென்டிமீட்டர். 6.5ங்கிறது 6க்கும் 7க்கும் நடுவில் இருக்கும். 10 மில்லிமீட்டர் கோடு இதில் போடலை, இருந்தாலும் நம்ம அக்யூரேட்டாக 2க்கும் சென்டரில் நம்ம எடுத்துக்கிறேன். உங்கள் அளவுகோலில் கண்டிப்பாக அது இருக்கும், அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கவராயத்தை கொண்டு போய் கவராயத்தின் கூர்முனையை எம்மின் மீது பொருத்தி மற்றொரு வட்டவில் வரையப் போகிறேன். அந்த வட்டவில்லானது எம்எக்ஸ் கதிரை ஒரு இடத்துல வெட்டப்போகுது. வெட்டும்படியாக தான் வரையணும், வேற எங்கேயும் வரைஞ்சிடக்கூடாது. வெட்டிருச்சு பார்த்தீங்களா? எம்எக்ஸ் கதிரை வெட்டிருச்சு. அந்த வெட்டுற புள்ளி தான் எஸ். புரியுதுங்களா? அந்த வெட்டுற புள்ளிக்கு எஸ்ன்னு பேர் கொடுத்துட்டோம் பாருங்கள். அடுத்து என்ன செய்வோம்? இப்போ நம்ம ஏவையும் எஸ்ஸையும் இணைத்து விட வேண்டிதான். ஏஎஸ்ஐ இணைத்தேன் அப்படின்னு நீங்கள் வரைமுறையில் எழுதிடுங்க. கையோட எம்எஸோட அளவு எவ்வளவு? 6.5 சென்டிமீட்டர். அதை மேலே எழுதிக்கோங்க. எம்எஸ்ஸினுடைய நீளம் 6.5 சென்டிமீட்டர். சரிங்களா குழந்தைகளே? இப்போ